ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்துவை பற்றின ரகசியங்கள் இதுக்கப்புறமாவது நம்ம மீனாவுக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முத்துவுக்கும் மனோஜுக்கும் இடையில அவங்களுடைய பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது. மனோஜ் செஞ்ச ஒரு தப்புக்காக முத்து அந்த பழியை ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கணும். இதுதான் நம்மளோட வியூகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இப்படி தான் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அதை மனோஜ் இன்னைக்கு வரைக்கும் மறைச்சு முத்து மேலே பழியை போட்டுட்டு என்ன பண்ணுறாரு, அவர் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ மனோஜுக்காக முத்து எல்லா உண்மைகளையும் மறைச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரிய வருது. பட் இருந்தாலும் மனோஜ் அதையே குத்தி காட்டி அவரை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்பவும் தவறான விஷயம். ஸோ கண்டிப்பாக முத்து எல்லா உண்மைகளையும் சீக்கிரமாக சொல்லணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. ஸோ இதற்கப்புறம் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம முத்து வீட்டில் இருக்கார். அப்போ செல்வமும் அவங்களுடைய ஒய்ஃபும் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவருடைய ஃப்ரெண்டு செல்வம் இருக்கார் இல்லையா, அவரை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே ஆசைப்படுறாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி மீனாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் விஜயா முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே சாப்பிட விட்டதே கிடையாது. ஸோ அதனால் செல்வத்துக்கு ஒரு ஆசை, தன்னுடைய ஃப்ரெண்டை தான் வீட்டில் சாப்பிட இன்னைக்காவது வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அதற்காக செல்வத்துக்கிட்ட ரொம்பவே கெஞ்சி கூத்தாடி நீ இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே கம்பல் பண்ணி சாப்பிட வைக்கிறாரு. ஸோ சாப்பிட உட்கார வச்சுருக்காங்க. அப்போ ரோஹிணியும் மனோஜும் சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. அப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாரு, அந்த டேபிளில் அந்த டிரைவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அவன் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மனோஜ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவெல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ளே உட்காந்து, அது நம்ம வீட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. அவெல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லியும் ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருமே சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காரு. செல்வத்தையும் அவருடைய ஒய்ஃபையும் அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜுக்கு ஒரு சாப்பாடு பைத்தியம் தானே, பசி அடக்க முடியல போல். உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாரு, ஏய் எவன்டா அவன் கண்டவேலாம் என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான், அந்த கண்டவே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் சாப்பிடாம வெயிட் பண்ணணுமா அப்படி இப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே வரைக்கும் ஹால் வரைக்கும் சத்தம் கேட்குது, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ செல்வத்துடைய காதலையும் அது விழுகுது. ஸோ முத்து இப்போ சத்தம் போடுறாரு, டேய் உனக்கு என்னதான்டா பிரச்சனை, தயவுசெய்து பேசாமறா, அவங்க சாப்பிட்டு போகிற வரைக்கும் பேசாமறா, சத்தம் மட்டும் போடாதடா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பிறக்கி சொல்லி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டு இருக்காரு, இஷ்டமயிருக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது முத்துவுக்கு சுத்தமாக பிடிக்கலை. இங்கே செல்வத்தோடைய காதில் பாவம் எல்லாமே விழுந்துருது. அவர் ரொம்ப சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இல்லைடா முத்து, வேண்டாண்டா, நான் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வந்தேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக அங்கேருந்து செல்வமும் அவருடைய ஒய்ஃபும் கிளம்பிடுறாங்க. ஸோ இது முத்து ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, நம்ம ஃப்ரெண்டுக்கு வீட்டில் ஒரு சாப்பாடு கூட போடுறதுக்கு கூட இந்த வீட்டில் நமக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே சோகமாக சேட் ஆகுறாரு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, முத்து அவனை கூப்பிட்டு சண்டை போடுறாரு, மனோஜை கூப்பிட்டு, டேய் உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதாடா, வீட்டில் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படி தான் பேசுவியாடா, இதுதான் நீ படித்த படிப்போடைய லட்சணமா அப்படின்னு சொல்லி அவர் நல்லாவே திட்டுறாரு. ஆனால் இதற்கெல்லாம் அசந்து போகிற ஆள் மனோஜ் கிடையவே கிடையாது. மனோஜ் ஒரு மோசமான ஒரு ஆள் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களாக எப்படியாவது இந்த பிரச்சனைகள்லேருந்து ஸோ இப்போ முத்து ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. அந்த டைமில் மனோஜ் இன்னொரு வார்த்தையும் விடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிடுறாரு, டேய் உனக்கு என்னடா, நீலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இதை கேட்டவுடனே முத்து ரொம்பவே ஆடி போயிடுறாரு. மீனா இந்த வார்த்தைகளை நல்லாவே கவனித்து வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உங்கள் அண்ணன் என்னங்க சொன்னார், நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னார், அது உண்மையா, எதுக்காக அப்படி சொல்கிறாரு, நீங்கள் எப்போ ஜெயிலுக்கு போனீங்க, நீங்கள் ஒரு சின்ன விசாரணை தான் இது வரைக்கும் போயிருக்கீங்க, மற்றபடி நீங்கள் ஜெயிலுக்குன்னு போனதில்லையே, அவர் ஏன் அந்த வார்த்தையை சொன்னார், அதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா திரும்ப கேட்குறாங்க. அப்போது முத்து தலையை கவுந்து கம்முன்னு உட்காந்துருக்காரு. அதுதான் அவங்களுடைய பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள். அந்த விஷயங்களை இப்போதைக்கு சொன்னோம் அப்படின்னா பிரச்சனைகள் தீவிரமாயிரும்.
அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நினைக்கிறாங்க. இப்போ முத்து ரொம்பவே சோகமாக இருக்காரு. மீனா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. பட் மீனா கிட்ட அவர் இப்போதைக்கு எந்த உண்மைகளும் சொல்ல போகிறதில்ல. அது என்ன விஷயம் அப்படின்றது நமக்கே ரொம்ப நல்லா தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோஜ் வந்து ஒரு பையனை வந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவார். அப்போ முத்து வந்து அதிகமாக வாய் பேச மாட்டார். அவர் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பார். அந்த டைமில் அவர் வந்து குழந்தை தான் அப்படின்றதுனால கொஞ்சம் அமைதியாகவே இருப்பார். அதை பயன்படுத்திக்கிட்ட இந்த மனோஜ் வந்து இவன் தான் அந்த கொலையை பண்ணான் அப்படின்னு சொல்லி முத்து மேலே பழியை போட்டு அந்த பையனை வந்து என்ன பண்ணிடுவார், ஜெயிலுக்கு அனுப்பிடுவார். ஸோ அதனால தான் விஜயா வந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணலை, முத்துவை ஏற்றுக்கவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் முத்து வந்து ஒரு கொலைகாரன், அடங்காதவன், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் அப்படின்ற பார்வையில் மட்டும்தான் முத்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. ஸோ இதுதான் ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் கல்யாண மூடுக்கு வந்துட்டாங்க. அதாவது நம்ம பரசு மாமா இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இதுக்கப்புறம் கல்யாண வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு மைண்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ கல்யாண வீட்டுக்கும் போயாச்சு. அங்கே அனைத்து அரேஞ்ச்மெண்ட்ஸும் போய்கிட்டு இருக்குது. மீனாவும் முத்துவும் சகல வேலைகளையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி, அதனால் கண்டிப்பாக எல்லோரும் என்ன பண்ணணும், நல்லபடியாக அந்த கல்யாணத்தில் இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரசுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதற்கப்புறம் தான் ரோஹிணிக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்க போகுது. மனோஜ் வந்து இவ்வளோ நாள் வாய் பேசினதுக்கு அவர் வந்து எவ்வளோ பெரிய முட்டாள், எந்த அளவுக்கு பெருமளவில் ஏமாந்துருக்காரு அப்படின்ற விஷயங்கள் இதற்கப்புறம் தான் தெரிய போகுது. தன்னுடைய மனைவியான ரோஹிணி வந்து இத்தனை நாள் இவங்களுக்கு வந்து ரொம்பவே விபூதி அடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பல விஷயங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற விஷயமும் இதற்கப்புறம் தான் அவருக்கு தெரிய போகுது. ஸோ உண்மைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் மனோஜ் எப்படி தாங்க போகிறாரு, இந்த பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி கடந்து வர போகிறாரு அப்படின்றத நோக்கி தான் அடுத்தடுத்து எபிசோட் நகரப்போகுது. ஸோ ரோஹிணிக்கு வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக ஆடுறாங்க. இப்போ மனோஜ் வந்து நேற்று செந்தில் நம்ம செல்வத்தை வந்து அந்தளவுக்கு அசிங்கப்படுத்தினார். அப்போ கூட இவங்க என்ன பண்ணலை, சரி அவங்களும் சாப்பிட தானே செய்கிறாங்க, சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு கூட நினைக்கிறதே கிடையாது. எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் சண்டை வளர்க்குறது, எல்லார் வாயிலையும் விழுகிறது, அந்த மாதிரி வேலைகளை மட்டும்தான் மனோஜ் வந்து வழி வழியாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவை தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ கல்யாண ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்குது. ரோஹிணி வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. மீனா வந்து எடுபிடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து உட்காந்து பொறாமப்படுறது, ஆமாம் இது பெரிய அந்த கல்யாணம், பெரிய இந்த கல்யாணம், என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையுமே குறையடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை பரசுக்கு உறுதுணையாக அவர் கூடவே இருக்கிறாரு. முன்ன நின்று செய்கிற எல்லா காரியங்களையும் அவங்க கூடவே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் ப்ரௌன் மணி கல்யாணத்துக்குள்ளே வந்திருக்காரு. இதுதான் இன்றைக்கி ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது. ப்ரௌன் மணி கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ரோஹிணிக்கு வரப்போகுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ரோஹிணி இந்த வாட்டியாவது கண்டிப்பாக மாட்டியே ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். பட் என்ன நடக்க போகுது, ரோஹிணி மாட்டுவாங்களா அப்படின்றத நோக்கி எபிசோட் நகருது. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இப்போ வந்து முத்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து என்ன பண்ணிடுறாரு, அவங்கள பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ப்ரௌன்மணி வந்து கிச்சன் இருக்குல்லையா, அங்கே வந்து சமையல் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு அண்ணாமலையை போய் கூட்டிகிட்டு வராரு. எப்போ இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கூட்டிகிட்டு வராரு. ஆனால் முத்து வந்து அவரை தான் பார்த்தாரா அப்படி இல்லை வேறு யாரையும் பார்த்தாரா அப்படின்றத நமக்கு வந்து இன்னும் காமிக்கலை. பட் வந்து அவரை பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவர் போய் பார்த்தாலும் ப்ரௌன் மணியை தான் கை நீட்டின மாதிரி இருந்தது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியலைங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் ரோஹிணி மாட்டினாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் நம்மளுடைய விருப்பமும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த சீரியலில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.